திட்டமிட்டு இரு சமூக மக்கள் அண்ணன் தம்பியா வாழ்ந்த, இன்றைக்கும் அண்ணன் தம்பியாக நினைக்கிற இரு சமூக மக்களை, தேவர் தேவேந்தரை பிரித்தாளும் சூழ்ச்சியில் அரசியல் செய்வதற்காக அந்த கொலைக்கும் தெய்வ திருமலா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை நீதிமன்றம் சொல்லுது. பொய்யான வழக்கில் தேவர் திருமகனார் அவருடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மட்டுமே கைது செய்யப்பட்டார். அதனால தான் நீதிபதி சொல்றாரு, தேவர் கனவில் கூட இன்னொரு உயிரை கொலை செய்வாரா என்று கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஈக்கும் எறும்புக்கும் துரோகம் நினைக்காத ஒரு மனுஷனை ஒரு உயிரை கொள்ள சொல்லியிருப்பாரா என்று இமானுவேல் சேகரனார் கொலை வழக்கிலிருந்து தேவர் திரும்ப விடுதலை செய்யப்படுறார். ஆனால் ஒரு வருஷம் சிறையில் இருந்து தான் விடுதலை செய்யப்படுறாரு. ஆனால் சிறையில் இருந்ததுனாலே இந்த கொலை இவர் தான் பண்ணாரு. முதுகுளத்தூர் கலவரத்திற்கே முத்துராமலிங்க தேவர் தான் காரணம், இமானுவேல் சேகரனார் கொலை வழக்கே முத்துராமலிங்க தேவர் காரணம் இன்னைக்கு வரைக்கும் பேசி கொண்டிருக்கிற ஏன் இந்த வன்னியரசெல்லாம் 2 ஆண்டுக்கு முன்னாடி கூட இமானுவேல் சேகரனார் கொலைக்கும் முத்துராமலிங்க தான் காரணம், ஒரு கொலையாளியை போய் சீமான் ஆதரிக்கலாமா, கொலை செய்யப்பட்டவரையும் கொண்டாடுவாரு கொன்னவரையும் கொண்டாடுவாரா அப்படின்னு கேட்டு வழக்கு போட்ட பிறகு அதுக்கப்புறம் அந்த வார்த்தையிலிருந்து திரும்ப பெற்றார் வன்னியரசு. அண்ணன் சீமான் அவர்கள் மாவீரன் இமானுவேல் சேகரனுக்கும் வீரவனுக்கு போஸ்ட் விட்டுறாரு, முத்துராமலிங்க தேவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு, கொலகாரனுக்கும் போஸ்ட் விட்டுறாரு, அவரால் கொல்லப்பட்டவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு, கொலகாரனுக்கும் போஸ்ட் விட்டுறாரு, அவரால் கொல்லப்பட்டவருக்கும் போஸ்ட் விட்டுறாரு.